ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் விஷுவல் பேசிக்கில் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி லிஸ்ட் பாக்ஸுக்கு மூவ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ் இல்லை ஏதோ கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்ங்கிற இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்னோடய பிசியில் விஷுவல் பேசிக்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவல் பேசிக்குன்னு டைப் பண்ணுறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போயுமே நம்ம ஒரு நியூவாக ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோன்னா அதுக்கு நியூவில் ஸ்டாண்டர்ட் EXE கொடுத்து ஓப்பன்னு கொடுக்கணும். அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ யூசர் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக இந்த ஃபார்மை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸில் பேக் கலரில் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ப்ளூ கலரில் வைக்க போகிறேன். ப்ளூ கலரோட நேம் ஹைலைட் வச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபார்முக்குள்ளே ஒரு ஃப்ரேம் வைக்கலாம். ஸோ ஃப்ரேம் வச்சு நம்ம பண்ணும்போது எல்லா எலமெண்ட்ஸும் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரேமோட ப்ராப்பர்ட்டிஸில் பேக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு லேபிள் எடுத்துக்கலாம். எடுத்து ஃப்ரேம்குள்ளே நான் ட்ராக் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக லேபிளுக்கு என்ன நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபிள் 1. நீங்கள் செகண்ட் டைம் ஒரு லேபிள் எடுத்திங்கன்னா அதுக்கு லேபிள் 2 நேம் இருக்கும். இப்போது இந்த லேபிள் 1 கேப்ஷனில் போயிட்டு நான் என்டர் த டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். கேப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸில் தான் இருக்கும். இப்போது ஃபாண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அந்த என்டர் த டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்குற கேப்ஷனுக்கு நான் ஃபாண்ட்டையும் சைஸையும் மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வாங்க போகிறோம். அதுக்காக தான். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட்டு ஒன்று நமக்கு டிஸ்பிளே ஆகுதுல்ல, அது எனக்கு வேண்டாம். அதை எப்படி எரேஸ் பண்ணலான்னா ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் 1 எரேஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் எரேஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் பாக்ஸை இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம் ஃப்ரேம்குள்ளே. பிகாஸ் நம்ம ப்ரோக்ராம் கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா யூசர்கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட்டை வாங்கி கமெண்ட் பட்டன் மூலியமாக லிஸ்ட் பாக்ஸ்க்கு போகணும். அதே மாதிரி லிஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் கமெண்ட் பட்டன் மூலியமாக நமக்கு காம்போ பாக்ஸ்க்கு வேணும். ஸோ காம்போ பாக்ஸையும் நான் டூல் பாக்ஸ்லேருந்து எடுத்து இங்கே கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கமெண்ட் பட்டனை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் கமெண்ட் பட்டன். செகண்ட் கமெண்ட் பட்டன் பார்த்திங்கன்னா கமெண்ட் 2ங்கிற நேமில் இருக்கும். இப்போது இது தேர்ட் கமெண்ட் பட்டன். ஸோ இந்த 3 கமெண்ட்டுமே பட்டனுமே ஒவ்வொரு தனித்தனி வேலையை பண்ணோம். இப்போ கமெண்ட் 1 பார்த்திங்கன்னா கமெண்ட் 1 ப்ராப்பர்ட்டிஸில் கேப்ஷனில் போயிட்டு நான் ஆட் டு லிஸ்ட் பாக்ஸுன்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு கமெண்ட் பட்டனும் ஒவ்வொரு வேலை பண்ண போகுது. ஸோ அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் நான் கேப்ஷன் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கும். நான் 12 வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னு புரியல. பிகாஸ் நம்ம கொடுத்துருக்கிற ஃபாண்ட் அப்படி நீங்கள் ஒரு ஃபாண்ட் கொடுக்கும்போது அது அப்ளிகபிளான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் 2க்கு ஃபஸ்ட்டு நான் ஃபாண்ட் வச்சுட்டு ஃபாண்ட் ஸ்டைலையும் ஃபிட் பண்ணிவிட்டு சைஸையும் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கேப்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போது நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் கமெண்ட் 2ன்னு இருக்குல்ல கேப்ஷனில், அதை டெலீட் பண்ணிவிட்டு மூவ் டு காம்போ பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஈச் கமெண்ட் பட்டனுக்கும் ஒரே ஒரு லைன் கோடிங் தான் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது கமெண்ட் 3. இதோட கேப்ஷனில் நம்ம எண்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ரோக்ராம் எண்ட் ஆகணும். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸையும் நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கோடிங் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட் பார்த்துக்கலாம். என்னோடய சேனல்லே விபியோடைய MDI ஃபார்மோட ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காமன் டயலாக் கண்ட்ரோலோடைய ப்ரோக்ராமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி விபியில் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் நம்ம டிசைன் பண்ணலான்னு போட்டிருக்கேன். அப்புறம் விபியோட பேசிக்ஸ் லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் என்னங்கிறதுலாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி எப்படி லிஸ்ட் பாக்ஸ்லேருந்து காம்போ பாக்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் கோடிங் எதுவுமே கொடுக்காம ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும்.
இப்போ நம்ம கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஆட் டு லிஸ்ட் பாக்ஸ்னு இருக்குல்ல, அது ஒரு கமெண்ட். ஸோ நம்ம இதுக்கு கோடிங் போகணுன்னா அந்த கமெண்டை பட்டனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு list 1 டாட் ஆட் ஐட்டம் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே text 1 டாட் டெக்ஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, யூசர் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை லிஸ்ட் பாக்ஸில் போய் ஆட் பண்ணிடணும். இதுதான் இதோட சிம்பிள் மீனிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, லிஸ்ட் பாக்ஸில் அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸில் செட் ஃபோக்கஸ், அதாவது கர்சர் அங்கே போய் பிளிங்க் ஆகிடணும். ஒன்ஸ் லிஸ்ட் பாக்ஸுக்கு அந்த டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு அழிஞ்சிடணும். இதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், யூசர் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அது லிஸ்ட் பாக்ஸுக்கு போகும். லிஸ்ட் பாக்ஸுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி டெக்ஸ்ட் பாக்ஸில் கர்சர் வந்துடும். கர்சர் வந்து அங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம்ல ஒரு டெக்ஸ்ட், அது வந்துட்டு டெலீட் ஆயிரும். இதுதான் வந்துட்டு ஆட் டு லிஸ்ட் பாக்ஸுங்கிற கமெண்ட் பட்டனோடைய பேசிக் ஃபங்க்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸில் லேப் ப்ரோக்ராமாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கமெண்ட் பட்டன் பார்க்கலாம். தேர்ட் கமெண்ட் பட்டன் எண்டுன்னு இருந்துச்சுல, அதுக்கு வந்துட்டு ஈஸி 1 லைன் தான், எண்டுனே கொடுத்துக்கிட்டேன். இப்போது செகண்ட் கமெண்ட் பட்டன் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காம்போ பாக்ஸ்க்கு மூவ் ஆகிறது. அதுக்கு என்ன கோடிங்னா, காம்போ 1 டாட் ஆட் ஐட்டம் ஆஃப் லிஸ்ட் 1 டாட் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம காம்போ பாக்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏன் லிஸ்ட் 1 டெக்ஸ்ட் 1 காம்போ 1ன்னு கொடுத்தேனோ அதோட நேமே அதுதான். இப்போ லேபிள்னால் லேபிளோட இது லேபிள் 1ன்னு இருக்கும். லிஸ்ட்டுனா அதோட நேம் லிஸ்ட் 1ன்னு இருக்கும். காம்போனா அதோட நேம் காம்போ 1. அதனால தான் நான் கோடிங் இருந்தபோது அப்படி கொடுத்தேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். என்டர் த டெக்ஸ்ட்னு இருக்கா, நான் சும்மா பவர்ஃபுல்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் டு லிஸ்ட் பாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். லிஸ்ட் பாக்ஸில் எனக்கு நான் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் ஆட் ஆகி அங்கே செட் ஃபோக்கஸ் ஆகி அங்கே இருக்கிற டெக்ஸ்ட் அழிஞ்சிருச்சு. இப்போ நான் அகெயின் லேர்னிங்னு கொடுத்து ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. அகெயின் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப்னு கொடுக்குறேன். திருப்பி ஆட் பண்ணுறேன். அங்கே செட் ஃபோக்கஸ் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளியர் ஆகுது. இதே மாதிரி நான் பவர்ஃபுல் லேர்னிங் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஆட் பண்ணுறது. இப்போ காம்போ பாக்ஸ்க்கு ஆட் பண்ணணுன்னா லிஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி மூவ் டு காம்போ பாக்ஸ்னு கொடுங்க. காம்போ பாக்ஸில் வந்துருச்சு. இப்போ 2ன்னு இருக்குல்ல, அதை லிஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி மூவ் டு காம்போ பாக்ஸ். அதே மாதிரி எல்லாமே மூவ் டு காம்போ பாக்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்கிறது காம்போ பாக்ஸ்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். நீங்களும் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்